ரோக்கோ இஸ் பேக். நிறைய விமர்சனங்கள், நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய பேர் கிளம்பில்லாம என்ன இன்னும் எதுக்கு அப்படிலாம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவங்க எப்படி பதில் சொல்லியிருக்காங்கன்னா பேட் கமின்ஸோட ஸ்டைல்லே சொல்லியிருக்காங்க. புரியலையா? போன மேட்சை பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட அந்த டிட்டர்மினேஷன், இவ்வளோ தூரம் ஆஸ்திரேலியா வந்துட்டு வெறுங்கையோட போக மாட்டேயா, என்கிட்டேருந்து நீங்கள் கேப்டன்சியை பறித்தாலுமே என் கையில் இன்னும் பேட் இருக்குது, அதற்கான இன்னும் ரன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி போன மேட்ச்சில் பேட்டிங் ஆனதை நம்ம பார்த்தோம். இன்ஃபேக்ட் அவர் 100 மிஸ் அவுட் பண்ணிட்டாருன்னு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டில் தான் போனார். ஆனால் இந்த மேட்ச் அவர் 50 கம்ப்ளீட் பண்ணுவோன்னே தெரிஞ்சு போச்சு. அதே தவிர நான் மீண்டும் பண்ண போகிறது இல்லை. சிட்னியில் இன்னைக்கு ஆஸ்திரேலியா போலிங்க நான் சட்னி ஆகிட்டு தான் போகணும். வேற லெவல் 100ங்க. இன்னைக்கு அவர் ஆடின இந்த இன்னிங்ஸை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரோஹித் சர்மா ஃபேக் எண்ட் ஆஃப் த கரியரா. யாரு சொன்னாங்க ப்ரோ பேக் டு பேக் டக்கு விராட் கோலி நம்ம அடிச்சு பார்த்ததே இல்லை அப்படின்ற ஷாக்ல நிறைய ஃபேன்ஸ் இருந்த போது இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது. அவர் முதல் ரன் எடுத்தவொன்னு ஒரு சின்னதாக குழந்தை மாதிரி ஒரு செலிப்ரேட் பண்ணி ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமரை காமிச்சாரு விராட் கோலி. இன்ஃபேக்ட் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொன்னார்னா, ரவி சாஸ்திரி கிட்டையும் ஆடம் கில்கிறிஸ்ட் கிட்டையும் எத்தனையோ வருஷம் நான் கிரிக்கெட் ஆடி எத்தனையோ சாதனைகளை பண்ணாலும் சில சமயம் அந்த கிரிக்கெட் வந்து நமக்கு ஒரு சின்ன பணிவை கொடுக்கும். ஐ எம் பிகர் தன் யூன்னு அந்த ஒரு ரன்னுக்கான தேடல் நான் பட்ட அவஸ்தை இருக்கேன் அப்படின்ற மாதிரி நகைச்சுவையாக சொன்னார். அதில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜும் இருந்தது. அண்ட் விராட் கோலி இஸ் பேக். இந்த ரோக்கோ காம்பினேஷன் இன்னைக்கு தெரிச்சிட்டாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா கோலி ஏதாவது ஒரு 50 இல்லை 100 அடிச்சார்னா ஏதாவது ஒரு சாதனையை கடந்திருப்பாருன்ற நம்ம பழகி போன ஒரு விஷயம். காலையிலேருந்து காஃபி குடிக்கிற மாதிரி இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டிருக்காரு. இன்ஃபேக்ட் சச்சின் டெண்டுல்கர் பக்கத்தில் நிறைய சீட்டை போட்டு உட்காந்துருக்குது விராட் கோலி தான் அப்படின்ற போது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர் இன் ஒன் டே இன்டர்நேஷனல் குமார சங்கக்கராவை கடந்து போய் ஜம்ப்லிங்க பண்ணியிருக்காரு. என்னமோ ஒரு 50 ஒரு 100 கோலி ஆச்சா அன்னைக்கு என்னமோ ஒரு சாதனை இருக்குங்க. ஏற்கனவே நான் ஒரு பதிவில் சொல்லிட்டு இருந்தேன் சகோ, இன்னும் இவங்களுக்கு பெஸ்ட் இருக்கு, அது எப்படி வாங்குறதுன்ற திறமை இந்தியன் டீம் மேனேஜ்மெண்ட் அவங்க தான் டிசைட் பண்ணுன்றது சொல்லியிருந்தேன். அது இன்னைக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. இவங்க கிட்டே இன்னும் பெஸ்ட் நீங்கள் டெஃபினட்டாக வாங்கலாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 27 வேர்ல்ட் கப் ஆடுறாங்களா இல்லையான்றதை பற்றிலாம் யோசிக்க போகிறதே கிடையாது. நீங்கள் அவங்கள பயன்படுத்த போறீங்களா 27 வேர்ல்ட் கப்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அவங்க ஆடுற வரைக்கும் என்ஜாய் பண்ணி ஆடட்டும். உயரத்தில் தான் அவங்க பறந்து போய் அங்கேயே எக்ஸிட் ஆகணும்ன்றதா என்னுடைய விருப்பம். உங்களோட விருப்பமா அதான் இருக்கும்னு நினைக்கிறேன் சகோ. அட போதும்பா, கிளம்ப சொல்லுங்கப்பா, யங்ஸ்டர்ஸ் ஆடட்டும் அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சவங்களுக்குலாம் நான் ஒன்னே தான் சொல்கிறேன். இந்த லெவல் ஆஃப் ஹை குவாலிட்டி பேட்டிங் இன்னும் அவங்க காமிக்கும் போது இது தேவையில்லாத ஒரு கிரிட்டிசிசம் மாதிரி எனக்கு தோணுது. அப்படியே கிரிட்டிசைஸ் பண்ணாலும் எல்லாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும் சகோ, கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. ஆனால் அதை இந்த மாதிரி லெஜண்ட்ஸை விமர்சிக்கும் பொழுது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பண்ணாதீங்கன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த சீரீஸ் நம்ம இருந்தாலுமே ரோக்கோ ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸும் கூட. ஏன்னா இந்த 2 பேர் ஆட ஆரம்பிச்சாங்கன்னா நிறைய வெற்றிகளை பெற முடியுன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். இந்தியன் போலர்ஸ் ரொம்ப நல்லா போட்டாங்க. வெல் போல்ட் ஹர்ஷித் ராணா அவருக்கு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ 240 சுருட்டினாங்க. பட் சேசிங் இவங்க 2 பேர் ஆனாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். எனிவே T20 சீரிஸ் வருது, அதுலேயாவது இந்தியா ஜெயிப்பாங்களா, ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களா, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரோக்கோ ஃபேன்ஸ், ரொம்ப வேதனையில் இருந்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து மாதிரி 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேவ் அ நைஸ் டே. ஸ்டே டியூன்ட் சகோஸ்.